ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த மனுஷ பயலுக்கு தான் சேட்டை பிடிச்சவங்கன்னு பார்த்தா இந்த விலங்குகள்லாம் அதை விட சேட்டை பிடிச்சதா இருக்குதுங்க. அதனால இந்த வீடியோல மனுஷங்கள் மற்றும் விலங்குகள் பண்ண காமெடியான சம்பவங்களை பார்க்கலாம். இந்த மான் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இவ்வளவு கிட்ட பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் இவ்வளவு கிட்ட பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ பாத்து நீதானா நீ பாத்துங்கன்னா எவன நம்புவானா நீ எங்கடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பல வீடியோ போடணும் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பேப்பர் படித்துக் கொண்டிருந்த ஒரு அப்பாவியை பின்பக்கமாக நின்று கொண்டிருந்த ஒரு மர்ம மனிதன் கொலை செய்தான். அப்ப பேப்பர் படிக்கிறப்ப பார்த்து படிக்கணுமோ? இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவ வேற ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு ஒரே வாரத்துல தொப்பைய குறைக்க போறேன்னு ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு வெளியே அம்மா ஊருக்கு போயிருக்க நேரம் இந்த அப்பாங்க குழந்தைங்களை பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? அப்பா அப்பா பால் வேணும்ப்பா. என்ன இவன் மேல பாத்துட்டு பால் கேக்குறான்? அப்படி என்ன இருக்கு மேல? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. நம்மளாம் டெய்லி காலையிலயும் மாலையிலயும் மெனக்கெட்டு உட்காந்து யோகாசனம் பண்ணணும். ஆனா இந்த குழந்தைங்களா தூங்கும் போதே விதவிதமான யோகாசனங்கள் பண்ணுதுங்க. இப்படி வச்சா மக்களாசனம்ங்க. சந்திராசனம்மா. இது சர்வாங்காசனம் பார்த்தா அப்படியே கலாசனம்ங்க, கர்ணபீடாசனம்ங்க. ஜில்லென்ற காற்று வந்ததோ அப்பாடா, அடிக்கிற வெயிலுக்கு அன்ற வேற கேட்டுட்டு காத்து வாங்குறது என்ன சுகமா இருக்கு. ஏப்பா ஏசி போட்டோனே ரொம்ப தேங்க்ஸ்ரா. இளமையெனும் பூங்காற்று ஐயோ அம்மா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. செவாழ தாவுடா தாவு. ஐயோ போச்சே. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பாரு. மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. மச்சான் வீடியோ ஆன் பண்ணிட்ட, சீக்கிரம் வாடா. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ காலை உடைச்சு விட்டானே. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரியே இந்த வடக்கு ஆண்டி மிக்சிய மினி வாஷிங் மிஷினாவே மாத்திருச்சு. ஏமா என்னம்மா இட்லிக்கு சட்னி அரைக்கிற மாதிரி துணியை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க? அரைக்கலனே துவைக்கிறேன். எங்க அப்பா ஏய் நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய. அண்ணே என்ன இந்த பஸ்ல போட்டோ எடுங்க. அப்படியே என்னையும் சேர்த்து எடுங்க. மனுஷங்களை வேலைக்கு வச்சா அவங்களுக்கு காலையில டீயும் வடையும் வாங்கி தரணும், மதியம் சாப்பாடு வாங்கி தரணும், சாயங்காலம் வேற டீயும் வடையும் இன்னொருத்தர வாங்கி தரணும். ஆனா இந்த நாய் எனக்காக இவ்வளவு உழைக்குதே, உனக்கு நிறைய செஞ்சா அவனுமே உனக்கு என்ன தம்பி வேணும்? அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து, பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பி வாங்கி கொடுத்து அவன் போட்டுக்க அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படிக்க விடாமல் ஒரு பஞ்சு மெத்தை வாங்கி கொடுத்து அவனை. டேய் ஒரே தண்ணியா ஓடுறா, அந்த பலகையை கீழே போடு, அது மேல நான் ஏறி வரேன். சரி பாஸ் கீழே போட்டுட்டேன், வாங்க ஏறி வாங்க. அங்கிள் இதுக்கு நீங்க தண்ணி மேலே நடந்து போயிருக்கலாம். ஏய் மச்சி இப்ப பாருடா, நான் இது கடையில எப்படி புகுந்து வரேன்ட்டு வந்துட்டோம்ல.
இந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த ஆடே ஒரு செகண்ட் மெய் மறந்து போச்சு. வலியே என் உயிர் வலியே நின் உறவுகிறா என் விழி வழியே. மச்சான் எங்க பாரு மொத்தம் எப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஐயோ இது ஒரு டான்ஸ். இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி தோசை சுடுற நவீன மிஷின் ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. ஐ நல்லா இருக்கு கேட்டிங்க. எங்க மச்சான் வாங்கினா என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த வீடியோ மட்டும் சலிக்கவே மாட்டேங்குது. மச்சான் என்ன தடிக்கிறான் வாடா. ஏய் என் மச்சான் அடிக்கிற இருடா வரேன். வாழைக்காய் பஜ்ஜி பார்த்திருப்பீங்க, மிளகாய் பஜ்ஜி பார்த்திருப்பீங்க, ஏன் கத்திரிக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி கூட பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு செருப்பு பஜ்ஜி பார்த்திருக்கீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. ஆனா கூட இந்த லிட்டில் பிரின்சஸ் கிட்ட உரண்டை எடுக்கிறதே இவங்களுக்கு வேலையா போச்சுப்பா. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அடப்பாவீங்களா, இப்படிதான் எக்ஸ்பிரி டேட்லாம் பிதலாட்டத்தனம் பண்றீங்களா? என்னடா இது ஒரு ஸ்ப்ரே அடிச்சதுமே எழுத்துலாம் அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எந்தெந்த பொருள் எல்லாம் எக்ஸ்பிரி டேட்டை அழிச்சிட்டு திரும்ப எழுதி ஓட்டுறானுங்கன்னு தெரியலையே. This is business. This is my swag. I know, but I did business. அண்ணே வண்டியை பள்ளத்துல இருந்து மேல இழுத்தாச்சுண்ணே. நான் இந்த வண்டியில ஏறி கரேஜுக்கு போறேன். நீங்க அப்படியே பின்னாடி வந்து சேருங்க சரியா? டேய் அது மேல ஏறாதடா சொன்னா கேளு. ஆனா நான் வண்டியில வரணும், என்னால நடக்க முடியல. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. எங்கள் அண்ணன் பல ரவுண்டு சரக்கு போட்டாலும் ஸ்டெடியாக நிப்பார். அவருக்கு இந்த ரவுண்டே எல்லாம் ஒரு டே கிடையாது. இப்ப பாருங்க எங்க அண்ணன் எப்படி ஓடுறாருன்னு. खत्म बाय बाय टाटा गुड बाय गया. வாங்கி வச்ச பீஸா பர்கர்லாம் காணோம். எவன் பார்த்த வேலைடா இது? சரியா இருக்கா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இப்பெல்லாம் இந்தியன் டாய்லெட்ல உட்காரவே பிடிக்க மாட்டேங்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்தாதான் கக்காவே வெளியே வருதுன்னா பாருங்களேன். என்னடா நாய்களாம் வரிசையா ஃபேஷன் ஷோல வர மாதிரி நடந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இது என்னன்னு இந்த வீட்டு ஓனரே சொல்லுவார், கேளுங்க. வணக்கம் மக்களே, எங்கள் வீட்டுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இடையில செக் பண்ணேன். எல்லாருமே பயங்கர அலர்ட்டாக இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு யாராவது வரணும், இவங்களை மீறியே வரணும். அப்படி வந்தாங்கனாக்கா உயிரோடு போவாங்களா எனக்கு தெரியாது. மாப்பிள்ள பெட்ரோல் போட்டுச்சு போலாமா? அது என்னமோ தெரியல, இந்த பெட்ரோல் பங்க்ல மட்டும் பல சம்பவங்களை பண்றாங்க. ஆண்களே எப்படின்னா பெண்கள் சொல்ல வேணும். இதை கொஞ்சம் பாருங்களேன். रुको जरा सबर करो. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இறக்கினர் ப்ரோ. லிட்டில் பிரின்சஸ் சிங்கிளா வந்தாலே ஒழுங்கா ஓட்டாதுங்க. இதுல 3 பேரா வேற வரீங்களா? சூப்பர். ஏன்டி அந்த அக்கா மேல வண்டி விட்டு ஏத்துனா? போன தடவை பெட்ரோல் படம் வந்தப்ப அந்த அக்கா ஓவரா பேசிச்சு, அதான் விட்டு ஏத்திட்டேன். சிங்க பெண்கள் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டி. இனிமே இந்த செருப்பு போட்டிருக்கிற எந்த பொண்ணுகளும் பசங்களை பார்த்து செருப்பு பிஞ்சிருன்னு சொல்லவே முடியாது. இந்த செப்பல் பல வருஷத்துக்கு உடைக்கும். தேஞ்சி போகாது, பிஞ்சு போகாது, உடஞ்சு கூட போகாது. ஆனா இதை வச்சு பல பேர் மண்டே வேணா உடைக்கலாம். என்ன இந்த எருமை மாடு கூட ஒரு போட்டோ எடுங்க. எது எருமையா? இருடி மோளை. எருமை எது பசு எதுன்னு தெரியாமல போட்டோ எடுக்க வர, ஓடிப்போ.
கல் நெஞ்சுக்கார இவ்வளவு நேரமா வந்து பாத்துக்கிட்டு இருக்கானே, ஏதாச்சும் வந்து உதவி பண்றானா லூசு பைய. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.